ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து GS2 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். அது என்ன ஆர்டிக்கல்னா சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். GS2 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து we will be addressing constitutional rights, governance, judicial intervention and social justice. என்ன ஜட்ஜ்மெண்ட் அது அண்ட் எந்த கேஸில்? கேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜ்வாலா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட்? இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். எந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்? ஸ்டேட்டுக்கு தே கேவ் அ நேஷன் வைட் விக்டிம் ப்ரொடெக்ஷன் பிளான். அது யார் அந்த விக்டிம்? தோஸ் ஹூ காட் டிராஃபிக்ட் ஃபார் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வழியாக ஸ்டேட்க்கு எப்படி ஒரு செக்ஷுவல் ஒர்க்கர்கிட்டையும் ஒரு டிராஃபிக்கில் எக்ஸ்ப்ளாய்ட் ஆன பர்சன்கிட்டையும் டீல் பண்ணுறதுங்கிறத தான் ஃபண்டமெண்டலாக இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சொன்னாங்க. ஏன் இது கோர்ட் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு? ஏன்னா பிகாஸ் கோர்ட் ஃபெல்ட் the legal and institutional framework are inadequate. ஏன் inadequate-ஆ ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா ஒவ்வொரு செக்ஸ் ஒர்க்கரோடையோ இல்லை எக்ஸ்ப்ளாய்ட் ஆன பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டது. அதனால தான் they felt that it is inadequate and they have to take this thing in their own hands and do something about it. அதனால தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அரைஸ் ஆச்சு. இதை நம்ம இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹோல் ஆர்டிக்கலில் என்னென்ன டைமென்ஷன்ஸில் எப்படிலாம் ஆர்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னென்ன ஆர்டிகல்ஸ்னு பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் such as ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 142. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டில் we will discuss it one by one. ஆர்டிகல் 21 which is right to life, dignity and autonomy. And ஆர்டிகல் 23 is about prohibition of trafficking and forced labor. And ஆர்டிகல் 32 ஜுடிஷியல் பவர் டு என்ஃபோர்ஸ் ரைட்ஸ். இந்த 3 ஆர்டிகலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 142 விச் இஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். என்ன ஜுடிஷியல் ஆக்டிவிசம்? கோர்ட் வந்து டு டூ ஜஸ்டிஸ், ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக லெஜிஸ்லேச்சராலேயோ இல்லை எக்ஸிக்யூட்டிவாலேயோ கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ண முடியலன்னா அது எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக தே வில் டேக் த டியூட்டி ஆன் தெம்செல்ஃப் அண்ட் அதுக்கு தேவையான அடிக்குவேட் ஃப்ரேம் ஒர்க்ஸை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கீழே வரும். டு டூ த ஜஸ்டிஸ். கோர்ட் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஒரு பைண்டிங் டைரக்ஷனாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க அன்டில் த பார்லிமெண்ட் ஃப்ரேம்ஸ் அ லீகல் ஃப்ரேம் ஒர்க் டு அட்ரஸ் திஸ் சிச்சுவேஷன். ஸோ த்ரூ திஸ் த கோர்ட் சேஸ் இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ் இஷ்யூ. அதாவது நீங்கள் பண்ணலை இதுக்கு முன்னாடி, டு டூ ஜஸ்டிஸ் நான் உங்களோட டியூட்டி எடுத்து பண்ணுறேன் டு அப்கீப் த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னு கோர்ட் சொல்கிறாங்க. இதுலேருந்து கோர்ட்டோட கீ அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன? விக்டிமை நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, விக்டிமாக ட்ரீட் பண்ணணும் அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ரீஹேபிலிட்டேஷன் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு வாலண்டரி செக்ஸ் ஒர்க்கராக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறீங்க, அதுவே அவங்களுக்கு விக்டிமைஸ் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் எங்கே வந்து ஒரு கொயேஷனோ இல்லை வந்து ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் ஒர்க்குக்கு வந்து தள்ளப்படுறாங்களோ அங்கே வந்து ஸ்டேட் அவங்களோட டியூட்டி பண்ணணும், such as protecting and intervening such actions. அண்ட் ரொம்ப முக்கியமானது, victims should never be treated as criminals. இந்த டாக்குமெண்ட் ஒரு கவர்னன்ஸ் ரிஃபார்ம் டாக்குமெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இட் கேவ் அ மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி, த ப்ரொசீஜர்ஸ் ஹவு டு என்கொயர். ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் என்கொயர் பண்ணணும், அப்புறம் விக்டிமோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும், விச் இஸ் த செகண்ட் ஒன், விக்டிம்ஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஹியூமன் போஸ்ட் ரெஸ்கியூ ப்ரொசீஜர், ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணோம், லைக் வந்து அவங்களுக்கு லீகல் எய்டு கொடுக்கறது, கவுன்சிலிங் கொடுக்கறது அண்ட் ஹெல்த் கேர், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபர்தர் விக்டிமைசேஷன். திஸ் ஆர் த வெரி ஃபண்டமெண்டல் frameworks, the governance reform which this framework addressed. Through this, the social justice of the reforms were also upheld. எப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கும், ஒரு செக்ஸ் ஒர்க்கர்னா அவங்கள எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, எப்படி பார்ப்பாங்க. இதனால ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க, எப்படி பாவர்ட்டிக்குள்ளே தள்ளப்படுறாங்க, இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இட் கிவ்ஸ் த ஸ்டேட் a procedure to uphold the rights of the sex worker rather than punish them. இது ஒரு ப்ராக்ரெசிவான ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் இதுக்கு லிமிட்டேஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்குது. எந்த மாதிரி இதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ். ஏன்னா போலீஸோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும், வீக் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி அண்ட் புவர் ஷெல்டர் கண்டிஷன்ஸ். அண்ட் மோர் ஓவர்
கோர்ட் என்னதான் ஒரு ஃபெனாமினலான ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுத்திருந்தாலும் லாங்கர் டியூரேஷனில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் legislative clarity, institutional training and monitoring. And இந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரைஸ் பண்ணாங்க ரொம்ப. ஏன்? For balance between an individual's autonomy and a state's obligation, which shows how judiciary can shape a human and accountable governance reforms. Thank you.